எதிராய் சிலர் குறிப்பா தந்திரமா கிரியை செய்கிறார். இன்றைக்கு எல்லாரும் ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்க போறோம். சாத்தானின் தந்திரங்கள் மேலே ஒரு பெரிய வெற்றியை கத்த தரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க உங்க விசுவாசத்தை உங்க வாயை திறந்து ஜெபிக்கிறதுல காண்பிக்கணும். சுவிசேஷ விரோதிகள் இந்த ஆண்டு வெக்கப்பட்டே போகணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பாஸ்டர் மைக்கேல் ராஜ் முன்ன வந்து ஜெபம் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் போராடுவோம். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. எதிரிகள் எவ்வளவு பெருகிவிட்டன, இது தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டன. எல்லாரும் பாடுவோம். எதிரிகள் பெருகிவிட்டன, இது தெழுவோ எவ்வளவு மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விழுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விழுவதில்லை. தகப்பன்னி தாங்குகிறீ, தலை தள்ளாட. தகப்பன்னி தாங்குகிறீ, தலை தள்ளாட. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆவியில நிறைந்து ஆமே. ஊழியங்களுக்கு எதிரான போராட்டம். எல்லாரும் ஜெபிங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகளுக்கு ஊழியங்களுக்கு விரோதமா உள்ளும் புறமும் போராடுகிற போராட்டங்கள் வெட்கப்பட்டு ஓடும்படி. எஸ், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் தேவ கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறபடி ஊழியங்கள் மேல, ஊழியர்கள் மேல தேவ கிருபை பெருகும்படி. ஓ ராபா சந்தோரபா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ரீபாலாராதி அந்தரோ, சகல பொல்லாப்புகளையும் சிதற பண்ணுகிறவரே, சிதற பண்ணுகிறவரே, சிதற பண்ணுகிறவரே, சிதற பண்ணுகிறவரே. ஓ, அவருடைய பாசைகளை பிரிந்து போக பண்ணுவீராக என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல ஆண்டவரே, ஊழியர்கள் ஊழியங்களுக்கு எதிராக ரீபாலா ரதியாந்தரபா கூடுகிற கூட்டங்கள், அமைப்புகள் ஆண்டவரே சிதறுண்டு போகட்டும், சிதறுண்டு போகட்டும். சத்துருக்கள் மேல வெட்கத்தையும்
உம்முடைய ஜனங்கள் மேல மையமையும் பூக்க பண்ணுகிறவரே. ரபா சபா லகா துரா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே தீபாலா ராபா ஊழியங்கள் ஆமென் ஊழியர்களுக்கு எதிரான எல்லா வல்லமைகளை நாங்கள் சிதறடிக்கிறோம். ஈமாமா காராதுரினியா சரபோலபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா சகல பொல்லாப்புகளையும் சிதற பண்ண வல்லமை உள்ளவன் நம்முடைய தேவன் பரலோக ராஜா. அவர் ஊழியங்களுக்கு எதிரான பொல்லாப்புகளை சிதற பண்ண இன்றைக்கும் வல்லமை உள்ளவர். ஒரு விஷயம் மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். ஆண்டவரே, சர்வத்தை ஆளுகிற ராஜாவே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் கத்துவத்துவங்கள் வல்லமைகளை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறவரே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தினாலே சகல பொல்லாப்புகளும் சிதறப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நம்முடைய ஜனங்களுடைய தலைகளை உயர்த்துவீராக. இயேசுவின் மூலம் பிதா. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடோ. சத்துரு தலை கவிழ்ந்தோட எல்லாரும் பாடும். நித்தமோ கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காத்திடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காத்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. என்னுடைய மகள் சாட்சி சொல்லும்படி கேட்கிறேன். என்னையும் இந்த இடத்தில் சாட்சியாய் நிறுத்தின தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்மணி போல காத்தார். எனக்கு அழகான 2 குழந்தைகளை கொடுத்தார். நிறைய கஷ்டமான பாதைகள் வழியாக கடந்து போக பண்ணினாலும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய தயவு மாறாதது. வழிகள் நாங்கள் நினைக்கிறபடி போவதே இல்லை. அவருடைய வழிகள் என்றைக்குமே உயர்ந்தது, மேலானது. என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று நினைக்கிற தேவன் மேலான வழிகளை, ஒருவேளை கஷ்டமான பாதைகளை எனக்கு வைத்தாலும் அதை மேலாக சிறந்து விளங்க பண்ணுகிற தேவனாக இன்றும் என்றுமே எனக்கு விளங்கிட்டு இருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கடந்த வருடம் இந்த நாளை நான் நினைக்கிறப்ப மிகவும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து 100 நாட்கள் நான் ஸ்டே பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்ச ஒரு நாள், ஒரு பெரிய விடுதலையை கொடுத்த நாள் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் அநேகர் கலக்கத்தோடு எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. நம் தேவன் என்றையுமே மாறாதவர், சிறந்த தேவனாக இருக்கிறார். அழகாக 2 குழந்தைகளை கொடுத்தார் எனக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ற அன்னைக்கு ஒரு டாக்டர்ஸ்க்குமே ஹோப் இல்லை. என்னுடைய சர்விக்ஸ் திக்னஸ் ரொம்ப குறைவாக இருந்து 1 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. இப்போ சொன்னாங்க என் நேரமும் நடக்கும், என் நேரமும் பேபிஸ் எப்போ வெளியே வரும்னே தெரியாது அப்படின்னாங்க. ஆனால் என் தேவன் தைரியத்தை கொடுத்தார், விசுவாசத்தை கொடுத்தார். தைரியமான வார்த்தைகளை சொல்லி விசுவாசமான ஒரு பெரிய கம்பீரமான புத்தகத்தை என் பக்கத்தில் கொடுத்து தினம் தினம் அதனுடைய விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய தொடங்கினேன். என் தேவன் 27th 27வது வாரத்தில் டாக்டர்ஸ் காலையில் வந்துட்டு
ஈவிங்ஸ் நீ கவலையே படாதம்மா, நாங்க இருக்கிறோம் அப்படின்னாங்க. சரி டாக்டர்ஸ் கண்டிப்பாக அப்படின்னு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ பேபி பிறந்தா கூட நாங்கள் 3 மாதம் என்ன பண்ணுவோம், இன்குபேட்டரில் வச்சு உனக்கு கண்டிப்பாக என் பேபிஸை நல்லபடியாக திரும்ப தருவோம். அன்னைக்கு அந்த டாக்டர்ஸ் பக்கத்துலேருந்து மறுபக்கம் திரும்பின நான் சொன்னேன், ஆண்டவரே என் பேபிஸ் ஒரு குறைவின்றி வெற்றிகரமாக, ஒரு குறைவு இருக்காது, வெயிட்லேயோ பொசிஷன்லேயோ எந்த விதத்திலையும் ஒரு குறைவின்றி நிறைவுள்ள குழந்தைகளாக, 2 குழந்தைகளோ என்ன இது நீங்க கொடுத்துருக்கீங்களோ நிறைவான ஆசீர்வாதத்தை நான் கண்டிப்பாக சுதந்திரிப்பேன். அன்னைக்கு தொடங்கின அறிக்கை, விசுவாச அறிக்கை என்னை பலப்படுத்தியது. 27 வாரத்தில் முற்றுப்புள்ளி வைத்த என் டாக்டர்கள் 37வது வாரம் வரைக்கும் என் மேல கைய தொடுறதுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் வைக்கல. சாத்தானின் தலையை நசுக்கின தேவன் அன்றைக்கு ஒரு ஜெய கம்பீரத்தை அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறுத்தினார். நிறைய மெயின் டாக்டர்ஸ் ஹிந்துவா இருப்பாங்க. தினமும் காலையில என்னுடைய தியான நேரத்துல இருக்கிறப்ப வந்து சொல்வாங்க, எங்களுக்கு வேண்டியும் ப்ரேயர் பண்ணிக்கமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னும் இதே மாதிரி நிறைய ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை விட மிகவும் கஷ்டமான நிலைமையில வந்த ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 3 மாதங்கள் பயங்கரமான ரெஸ்ட் கொடுத்த தேவன் அடுத்த 1 வருஷமும் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கொடுக்காம 2 குழந்தைகளுடன் சந்தோஷமாக இந்த இடத்துல என்னை வைக்க செய்தார். எனக்கு உதவின நிறைய பேர், ஒவ்வொரு நிமிஷமும் என் கசின்ஸ், மாமி டாடி ஒவ்வொருத்தரும் வந்து ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என் தேவாதி தேவனை துதிக்கிறேன். எவ்வளோ நன்றி சொன்னா கூட ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல நிறுத்தவே முடியாது. என்னுடைய ஒவ்வொரு துதியும் ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் என் தேவன் ஒருவருக்கே. என்னுடைய 2 குழந்தைகளும் எனது கணவரும் நானும் தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருக்காக ஓடி விளைக்க நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. மகள் சாட்சி சொன்னதை கேட்டீங்களா? 100 நாள் ஆஸ்பத்திரியில் அவள் இருந்தா. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன், கடன்காரனா நான் இருக்கக்கூடாது. 2வது, சபையின் காணிக்கையில 1 பைசா தொடக்கூடாது. என் தேவன் உண்மை உள்ளவரா என்னை நடத்தி எல்லாவற்றிலும் அற்புதம் செய்தார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபம், தயவு, ஆறுதலான வார்த்தைகள், அநேக தேவ பிள்ளைகள் போராடி ஜெபிக்கிறோம், டெய்லி ஜெபிக்கிறோம் சொன்னீர்கள். அதற்காக நன்றி. கர்த்தர் கிருபையா அந்த 2 பிள்ளைகளும் நான் சொன்னது போல கர்த்தரோடு வளரணும், கர்த்தருக்காக வளரணும், கர்த்தரால வளரணும். இந்த குறிப்புகளை வைத்து தேவ சித்தத்தின் மையத்தில் மகளுடைய குடும்பம் இருக்க நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவது, சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவை போல அவருடைய சபையும் வெற்றி சிறக்கும். ஆமோதிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 14-15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசியுங்கள். நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் கிருபையை தரும்படி எல்லாரும் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேசும்,
எல்லாரும் ஜெபிப்பீங்களா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவரே பேச வேண்டிய சத்தியங்களை, பேச வேண்டிய உபதேசங்களை, பேச வேண்டிய உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே சரியாய் பேசுவதற்கு அடிமைக்கு கிருபை தருவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்களோடு பேச போறதுக்கு நன்றி. ஒவ்வொருவரும் வேத வாக்கியங்களை அறியும்படி மன கண்களை திறப்பீராக. ஆண்டவரே, அடிமையுடைய உதடுகளை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெயத்தின் ஆண்டுல ஜெயம் என்றால் சரியான தமிழ் வார்த்தை வெற்றி சிறத்தல். கைகுலுக்கி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டுல ஜெயம் கொள்ள போறீங்க. ஜெயபலனான ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப என்ன, என்னைக்கு என்ன பாட்டு பாடணும்? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் என்ன உண்டு? வெற்றி உண்டு. வெற்றின்னு வரும்போதே நான் புது வருட ஆராதனையில சொன்னேன், போட்டிகள் இருக்குதுன்னு அர்த்தம், போராட்டம் இருக்குதுன்னு அர்த்தம், யுத்தம் இருக்குதுன்னு அர்த்தம், தடைகள் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் ஜனவரி 1ஆம் தேதி சாது சோபிதராஜுடைய கூட்டத்தை தடுத்து நிறுத்தியதை கேள்விப்பட்ட உடனே நினைத்தேன், இந்த ஆண்டுல எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள், தடைகள் வரும், போட்டிகள் வரும், போராட்டங்கள் வரும், பொறாமைகள் வரும். சபைக்குள்ளே சாத்தான் ஓநாய்களை எழுப்பி போராட்டங்களை ஆவிக்குரிய சபைகள்ல கொண்டு வருவான், சபைகளில் கொண்டு வருவான். ஆவிக்குரிய சபைகள்ல இப்படி வரும்னா சிஎஸ்எஸ் சபையில வேறு சபைகள்ல என்ன நடக்கும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்க. ஆனால் சபையின் கண்காணியான ஆவியானவரும் சபையை தலைவராய் நடத்துகிற தலையாகிய கிறிஸ்துவும் சபைக்கும் சபையில் உள்ள குடும்பங்களுக்கும் தனி நபர்களுக்கும் வெற்றி சிறக்க பண்ணுவார். விசுவாசிகள் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வெற்றி சிறத்தல்னா ஜெயம். ஜெயம் என்றால் என்ன? ஜெயம் என்பது நிரந்தரமான வெற்றி. இதற்கு இங்கிலீஷ்ல விக்டரி, அல்லது இந்த வார்த்தை சரியா விளக்கம்னா பெர்மனன்ட் சக்சஸ். சக்சஸ்னு சொல்றோம், வின்னிங்னு சொல்லுகிறோம், ஓவர் கமிங்னு சொல்லுகிறோம், சப்டூயிங்னு சொல்லுகிறோம். எல்லா வார்த்தையும் இந்த ஜெயத்துக்கு ஒரு இணையான வார்த்தைன்னு சொல்ல முடியாது, சற்று பொருத்தமுடைய வார்த்தை. ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் இந்த கொலோசியர் நிருபத்துல எழுதுறது என்னன்னா, நமக்கு எதிரிடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்த அவர் என்ன செய்தாரா? குலைத்தார். இரண்டாவது, நடுவில் இராதபடி எடுத்தார், சிலுவையின் மேலே ஆணி அடித்தார். அல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு எதிரிடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்த குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். நல்ல கைதட்டுங்க பார்க்கலாம். இந்த மூன்றாவது வசனத்துல ந என்ற எழுத்துல ஆரம்பிக்கிற நமக்கு, ரெண்டு நமக்கு. இன்னொன்னு என்ன? நடுவிலே. ஒரு கோர்ட்ல ஜட்ஜி
கையில டேபிள் நடுவுல சேர் போடப்பட்டிருக்கும். அவர் கையில பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் என்ன செய்யும்? நல்லா கவனித்தீங்கன்னா, இந்த நமக்கு எதிரிடையாக இருந்த அந்த கையெழுத்து என்ன, கட்டளை என்ன, இந்த மூல வார்த்தைய வாசித்து பார்த்தா மூல வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறது. கைரோகிராஃபோன், ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப்னா என்ன? அதோடைய அர்த்தம் ரெண்டு காரியம். கடன் பத்திரத்துல பெர்னாடு வாப்பா, பெர்னாடு தான் எனக்கு கடன் கொடுத்த ஆள். அப்ப என்ன செய்யறாரு? கடன் பத்திரத்தை கொடுக்கிறார். இந்த கடன் பத்திரத்தை கொடுத்து என்ன செய்வாரு? டேபிள்ல வச்சு, ஐயா காலேப்பு நீர் கையெழுத்து போடும் அடிப்பார். என் கடன் பத்திரத்தை, நன்றி, கடன் பத்திரத்தை கையெழுத்து போட்டு வச்சிருந்தா நான் வட்டியும் முதலுமா திரும்ப அந்த கடனை தரணும். வேதம் சொல்லுது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசாயா 55 இருக்கு. பணமின்றி மீட்கப்படுவீர்கள். வேதம் என்ன சொல்லுது? அழிந்து போகிற வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்புனா என்னங்க? பூரண ஆசீர்வாதம். நீ இழந்த ஆசீர்வாதம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த ஜெயத்தின் ஆண்டுல பூரண ஆசீர்வாதம் தரப்போறார். பூரண ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஆசீர்வாதம்? அல்லேலூயா. சிலர் பேர் சம்பூர்ணம்னு இருக்கும். மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆண்டவர் இந்த ஆண்டு சொல்றாரு, சம்பூரண அழகுள்ளவர், உனக்கு பூரண ஆசீர்வாதம், உனக்கு பூரண கிருபை. அவருடைய பலன் பூரணமா விளங்க போகுது. அவருடைய பூரண வல்லமை. நீ அவரை குறித்து சாட்சி கொடுக்க போற. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், தனிநபர் மூலமாய் வந்தாலும், கூட்டமா வந்தாலும், குழுவாய் வந்தாலும், இயக்கங்களாய் வந்தாலும், அரசியல் மூலமா வந்தாலும், மந்திரிமார் மூலமா வந்தாலும், ராஜாதி ராஜா தேவ ஜனமே, உனக்கு அவர் ஜெயத்தை தரவே 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 போகிறார். அல்லேலூயா. இந்த கையெழுத்து என்ன? உனக்கு எதிரான கையெழுத்து. பாவம் என்பதை வேத வல்லுநர்கள் கடனாக சொல்லுகிறார்கள். ஒருவன் பாவம் செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும். பாவத்தினாலே சாபம் வரும். பாவத்தினாலே முள்ளும் குறுக்கும் தேவையில்லாத அலைச்சல்களும் வேதனைகளும் வரும். இந்த உனக்கு அலைச்சல் வரும், சாபம் வரும், தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். நீ எழும்ப முடியாது, மீள முடியாது, நிற்க முடியாது, தாங்க முடியாது என்கிற எதிரான கையெழுத்தை இயேசு சிலுவையிலே குலைத்து போட்டா. ஆமோதிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையிலே ஏழ்மையானதா செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்களை மீட்டு கொண்டதா பெற்றுக்கொண்டேன் நான். சாபங்களை ஆசீர்வாதம் ஆராதனை ஆயுர
ஆயுளெல்லாம். ஹalleluya. ரெண்டாவது சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நமக்குன்ற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? சிலர் கேளுங்க, எனக்கு, என் குடும்பம். ஒரு சபையின் அங்கத்தினர் முதிர்ச்சியா இருப்பார்னா நமக்கு நமக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற நீங்க நமக்குன்ற அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கீங்களா? சிலரை கேளுங்க, நல்ல விசுவாசம் இருக்கு, ஜெபம் இருக்கு, ஆராதனை இருக்கு, ஆனா கர்த்தருடைய பந்தியில பல வருடமா பங்கு கொள்ளாம இருக்காங்க. ஏன்னா அவங்க சூப்பர் கிறிஸ்டியன்ஸ், they are super spirituals. நமக்கு இந்த பவுல பாருங்க, 3ஆம் வானம் வரைக்கும் போனவர். அவரை குறித்து சொல்லுகிறார்கள் 4 அடி உயரமா இருந்தவர். ஆனா 3 முழம் உயரம், 4 அடி உயரமா இருந்த பவுல் 3ஆம் வானத்தையே அசைத்தவர். அவருடைய விசுவாசம், அன்பு என்ன? சபை என்பது நமக்கு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சபையில எந்த ஒரு தனிநபர் தான் குடும்பம் அப்படின்னு இருந்தா பூரண வெற்றி சிறக்க முடியாது, பூரண வெற்றி பெற முடியாது. இந்த நமக்குன்னு சொல்றவங்க யார்? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போமா? சபை உங்கள் எல்லாருக்காகவும் லவோதிகேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்காக. சொல்ல மாட்டீங்களோ? சகோதரர்கள் சத்தமா சொல்லுங்க, நமக்காக போராடுகிற பரிசுத்தவான்கள் உண்டு. அல்லேலூயா. நான் ஏன் இவ்வளவு வல்லமையா பேசுறேன்? எனக்காக இந்த ஜெப அறையில, இந்த மேடைக்கு பின்னால அறையில ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். இரவில ஜெபிக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. இரவோடு இரவா ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. சகோதரிகள் இருக்கிறாங்க. நமக்குன்ற லிஸ்ட்ல நீ தேவ பிள்ளையே வருவேனா, நீ அனாதையா இருப்பதில்லை, தனிமையில் இருப்பதில்லை, நீ தளர்ந்து போவதில்லை, தடைய கண்டு நீ பயப்பட போவது இல்லை. 6ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். சொல்லுங்க. அவருக்குள் வேர் கொண்டவர்கள், அவர் மேல் கட்டப்பட்டவர்கள், அவருக்குள் நடந்து கொள்கிறவர்கள். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சபைனா என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அதுக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு குடும்பம் வந்தது. ராத்திரி 10:30 வந்து ஆலயத்தை பார்த்து சொன்னாங்க, உங்க சபையை பத்தி விளம்பரமே இல்லையே. நான் சொன்னேன், விளம்பரம் படுத்த நாங்க விரும்பல, நாங்க கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்க விரும்புகிறோம். ஐவேத்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கொலோசியர் 3 பவுல் என்ன சொல்றார்? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த நமக்கு இந்த குரூப்ல வரணும்னா, எனக்கு அன்பானவர்களே, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கணும், அவருக்குள் வேர் கொண்டு இருக்கணும், அவரால போதிக்கப்பட்டு இருக்கணும், அவர் மேல கட்டப்பட்டு இருக்கணும். அடுத்து வாசிப்போம். நமக்கு அப்படின்ற குரூப் யாரு? 12ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட
அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலே விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா? மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருந்தா நமக்கு அப்படின்னு பவுல் சொல்லுகிற லிஸ்ட்ல இருப்பீங்க. ஞான ஸ்நானம் பெறவங்க யாரு? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறவர்கள், அவரோடு கூட எழுந்திருப்பவர்கள். கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப முக்கியம். 2 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. 2 அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே. எல்லாரும் சொல்லுங்க, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்று பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஞானம்னு பேர் இருக்கு, ஆனா இது போலி ஞானம். இந்த ஞானத்தின் போதனை என்ன? தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. இது என்னத்தை கொண்டு வரும்? சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மை, சரீர ஒடுக்கம். ஆனா இந்த சுய இஷ்டமான ஆராதனை என்ன? உலக வழிபாடு போன்றது. வழிபாடு என்றாலும் ஆராதனைனாலும் ஒண்ணு. கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தானை போல ஆராதிக்கிறார். இந்த உலகத்தானை போல ஆராதிக்கிற ஆள் தான் என்ன? சர்ச்சில் உள்ள பெஞ்சை எடுத்து படக்கு போடுறது, தன்னுடைய பணத்தை எல்லாம் வீணா கரியாக்குவது. உலகத்தான் எப்படி நெஞ்ச நிமித்தி தான் உடம்பு தெரியணும், நான் உலகத்துல பெரிய ஆளு அப்படின்னு காட்டுவான். நம்மள ஆண்டவர் அழைச்ச நோக்கம் என்ன? அவர் பெருக வேண்டும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதற்கு டெபினிஷன் கொடுக்கிறார். அப்ப நமக்கு என்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? வாசிங்க 18ஆம் வசனத்தை வாசிங்க. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். அல்ல கவனிங்க, அல்ல கவனிங்க. சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை யாரு? இயேசு. அல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து சொல்லுமா, என் சரீரம் முழுவதையும். சொல்லுங்க,
குடும்பம் முழுவதையும் சபையான சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிறவர் இயேசு ஒருவரே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த சபையை ஆதரிக்கிறவர் கர்த்தர். இந்த ஆதரிக்கிறவரை பற்றி கொள்ளணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். தயவையும் நீதியையும் கை கொண்டு உன் தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு. அருமை தேவ ஜனமே, இவரை உறுதியா பற்றி கொள்ளுகிறவங்க என்ன, மாயமான தாழ்மை இருக்காது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மாயமான தாழ்மை என்ன, காந்தி என்ன என்எஸ் ராஜா பார்த்து இப்படி நான் கும்பிடு போடுவேன். ஆனா அவர் ஒரு நல்ல ஆலோசனை சொன்னா என் காதிலே போகாது. இன்னைக்கு உலகம் மாயமான தாழ்மை. இனி எலெக்ஷன் வருது, ஒவ்வொருத்தருடைய தாழ்மையை பாருங்க, சூப்பரா. இனி எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொரு தலைவர் மாறும், போதகர்களை என்ன பாடுபடுத்தினாங்களோ இல்லையோ, இனி எலெக்ஷன் வரும்போது எங்களுக்கு ரொம்ப போனஸ் கிடைக்கும். நிறைய என்ன கிடைக்கும், சால்வை வரும். ஐயா ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஐயா. சபையில் உள்ள தேவ ஜனமே, மாயமான தாழ்மை வேணாம். மாயம்னா என்ன, மறைந்து போவது. மாயம்னா என்ன, வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு. உன்னுடைய தகப்பன் உன்னை பார்த்து மகனே இது வேண்டாம்னு சொன்னா, என் அன்பு சகோதரனே காது கேக்குதா? அருமை சகோதரியே, உங்க மாமியார் ஒரு புத்தி சொல்றாங்க, காது கேக்குதா? எங்க மாமியாருக்கு என்ன தெரியும், மாமியாரை விட நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன்னு சொல்ற சாமியாரே, சகோதரியே, மாயமான தாழ்மை வேண்டாம். கொலோசிய நிருபத்துல பவுல் பூரணமாகுவதை அதிகமா சொல்றார். பூரண கிருபையை சொல்றார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்குதுன்னு கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் அழகா சொல்றார். அப்ப என்ன, ஒரு ஆள் சபையில இருக்க வேண்டிய விதத்துல இருப்பார்னா கர்த்தர் அவரை பூரணமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதான் பக்தன் பாடுறான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவனும் கர்த்தரையே தஞ்சமாக கொண்டவனும் பூரண ஆசீர்வாதம் அவன் பெறுவான், பூவியில் அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பவனோ கர்த்தரையே தஞ்சமாக கொண்டவனோ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பவனோ கர்த்தர் தஞ்சமாக கொண்டவனோ, பூரண ஆசீர்வாத பூவியில் பெறுவா, பூவியில் அவன் பாக்கியவான். பூரண ஆசீர்வாத பூமியில் பெறுவா, பூமியில் அவன் பாக்கியவான்.
பூரண ஆசீர்வாதத்தை எனக்கு வேணும்ன்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கையை குலுக்கி சொல்லுங்க, தேவ வளர்ச்சியா ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளும். இயேசு எப்படி வளர்ந்தாரு? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்ம சரீரம் இருக்கு, தலை சொல்றத அப்படியே கேக்கு. காலில் முள்ளு குத்துது, முள்ளு குத்தும் போது மாத்திரம்தான் தலை யோசித்து செயல்படுவதில் அப்படின்னு இந்த முள்ள எடுக்குது. ஆபத்து வரும்போது சபையில அது யாரும் இப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும் ஆண்டவர் சித்தமா அது தேவையில்லை. ஒருத்தருக்கு உதவணும், தைரியமா செய்யணும். ஆனா மத்த எந்த காரியமும் ஆவியானவருடைய நடத்துதலோடு செய்யப்பட வேண்டும். ஆமோதிக்கிறவள் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன, இந்த சரீரம் கணுக்களால கட்டுகளால உதவி பெற்று இசைந்து அழகா கட்டப்படும். ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஆனா ஒவ்வொரு அவயமும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குட்டி பிள்ளைகள் கவனிங்க, உங்க கண்ணு தலைக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும்? ஜேம்ஸ் மக சொல்லுமா, நல்ல பாடுற பிள்ளை சொல்லுமா, கண்ணு தலைக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும்? அவ சொல்றா பயமா இருக்கும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். குடும்பத்திலையும் அப்படிதான். அப்பா அவர் கணத்துக்குரியவர், அம்மா ரெண்டாவது ஸ்தானம், பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்பாவை மதிக்காது. சில இடத்துல கேள்விப்படுறேன், அப்பாவை மிதிக்கிற பையன் மாதிரி இருக்கிறான், அம்மாவை திட்டுற பையன் மாதிரி இருக்கிறான். குடும்பத்துல கவனிக்கணும், அவரவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தோம்னா தேவ வளர்ச்சியா வளரும் போது நமக்கு அப்படின்னு சொன்ன அந்த கூட்டத்துல வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு லிஸ்ட்ல இருக்கிறீங்களா? இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கேன்றீங்க? கை வைத்துங்க. எத்தனை பேர் இருக்க விரும்புறீங்க? நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறியோ எதுவும் இல்லை. பாடுவோமா? நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறியோ எதுவும் இல்லை. சாத்தானம் காலிலே, இந்த சாத்தானம் காலிலே. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கை குலுக்கி சொல்லுங்க, எதை நினைத்து கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். அவன் எதை நினைத்து கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்து, இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும். மகிழ்ந்திருங்கள். ஒரு தேவ மனிதன் எழுதுறார், நமக்கு எதிராக என்ன கையெழுத்துங்க? பழைய காலத்துல பாப்பிரஸ் பேப்பரை யூஸ் பண்ணுவாங்க, வீலம், அதுக்கு இன்னொரு பேர். அந்த பேப்பர்ல எப்படின்னா, இப்ப இருக்கிற இங்க்ல எல்லாம் ஆசிட் இருக்கு, அந்த காலத்து இங்க்ல ஆசிட் இருக்க. அப்ப என்ன, இந்த பாப்பிரஸ்ல எழுதுனதுல
ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து தொடச்சா அது அப்படி போயிரும். ஸ்பாஞ்ச தண்ணியில முக்கி தொடச்சா போயிரும். அப்ப எழுதின பேப்பரையே திரும்ப எழுதுவாங்க. இயேசு என்ன பண்ணாரு? இவன் விளங்க மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், இவன் எழும்ப மாட்டான், இவனுக்கு சாபந்தான், இவனுக்கு வியாதிதான் அப்படின்னு நாம் செய்த பாவம், மூதாதையர் செய்த பாவம், பெற்றோர் செய்த பாவம், அல்லது நாம் செய்த தவறுனால பிறர் வாயால சபிச்சாங்களே, இந்த பாவத்தை எல்லாம், இந்த எழுத்தை எல்லாம், தலை எழுத்தை எல்லாம், எதிர் இடையா வந்த எழுத்தை எல்லாம் இயேசு என்ன பண்ணாரு? சிலுவை இரத்தத்தினாலே, சிலுவையில் அடைந்த காயத்தினாலே, சிலுவை பாடுகளினாலே, சிலுவையிலே தலையிலே சூட்டப்பட்ட முள்முடியினாலே குலைத்து போட்டா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிரான கையெழுத்த குலைத்து போட்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவுதான் அல்லேலூயாவா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால இந்த வியாதி வருமா? இல்லங்க. வருமா? ஜாக்லின் ராஜ் பிரதர் வருமா? அல்லேலூயா. வருமா? தேவராஜ் ஐயா வருமா? வராது. என்ன சொல்லணும்? உன் கையெழுத்த சாத்தானே இயேசு குலைத்து போட்டா. கை தட்டுங்க பார்க்கலாம். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஓ ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. எழுதின கையெழுத்தை குலைச்சு போட்டாரு. சட்டத்தை, நியாயப்பிரமாண சட்டம், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், சவுக்கடி. பழைய காலத்துல ஒரு சட்டத்தை எடுக்கணும்னா நம்ம இப்பனா சட்டமன்றமோ பார்லிமெண்ட்லோ அதை கொண்டு வந்து 3/2 மெஜாரிட்டி வச்சு அந்த தடை சட்டத்தையே எடுத்துருவாங்க, எதிரான சட்டத்தை எடுத்துருவாங்க. ஆனா பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த சட்டம் எழுதின பேப்பரை ஒரு போர்டுல வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆணி போன்ற ஒன்ன குறுக்கு அடிச்சாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த சட்டம் இனி இல்லை. பவுல் அதை தான் சொல்றாரு. உனக்கு விரோதமான அந்த சாப பிரமாணம் இல்லை, உனக்கு எதிரான அந்த போராட்டம் இல்ல, உனக்கு எதிரான அந்த சாத்தான் பொய்யா சொல்றானே அந்த சட்டம் இருக்கு, இந்த சட்டம் இருக்கு. நீ எழும்ப முடியாது, நிமிர முடியாது, ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியாது, நீ உயர்த்தப்பட முடியாது, நீ அப்படிதான் இருக்கணும்னு அதை இயேசு சிலுவையிலே ஆணி அடித்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேப்பரை போல இயேசு கசக்கப்பட்டார், சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டார். நமக்கு விரோதமான எதிரடையாக கையெழுத்தாக இருந்த, கட்டளையாக இருந்தத குலைத்தார், கையில் எடுத்தார், ஆணி அடித்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரசங்கம் பண்ண விரும்பல, இத புரிஞ்சிட்டீங்கன்னா போதும். அந்த சட்டத்தை எடுத்துட்டாருன்னா என்ன? அடுத்து என்ன? துரைத்தனங்கள்.
உங்களை ஒடுக்குதே, உங்க தொண்டையை கட்டுதே, உங்களுக்கு விரோதமா வருதே, மரண பயத்தை உண்டு பண்ணுதே. எனக்கு தெரியும் சாத்தா இன்னைக்கு என்னோட போராடுவனு, ஆனா இன்னைக்கு தான் அவனுக்கு லாஸ்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவனுக்கு லாஸ்ட். தேவ ஜனம் இன்னைக்கு நல்ல சுகம் பெற போகுது. இன்னைக்கு தேவ ஜனம் வெற்றி பெற போகுது. தேவ ஜனம் ஆசீர்வாதத்தை பெற போகுது. ஹல்லேலூயா. சாத்தான இயேசு அவனை தலைய நசுக்கி விட்டான். ஹல்லேலூயா. கையெழுத்த குலைத்தார், எடுத்தார், சிலுவையில் இராதபடிக்கு ஆணி அடித்தார். ஹல்லேலூயா. ஆகவே நியாயமான குற்றம் கூட சொல்லக்கூடாதாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நியாயமான குற்றம் கூட சொல்லக்கூடாது. அப்ப நியாயம் இல்லாததை சொல்லலாமா? நியாயமா? இது நியாயமா? நியாயமா? தேவ பிள்ளையே, எப்போதும் பிறரை குறை சொல்லாத, உன் மனைவியை குறை சொல்லாத, குடும்ப ஆசீர்வாதத்துக்கு கேடு மனைவின்னு சொல்லாத. இன்னைக்கு கார்ல ஏறும்போது கூட நீ சொல்லிட்டு வந்த, ஸ்டாப் இட். நியாயமான குற்றத்தையே சொல்லக்கூடாதுன்னு இயேசு சிலுவையிலே வெற்றியை சம்பாதித்தார். கை தட்டுவோமா? ஆகவே போஜனத்தை குறித்தா, பானத்தை குறித்தா, மாத பிறப்பை குறித்தா, பண்டிகையை குறித்தா, விருத்த சேதனத்தை குறித்தா, சரீர ஒடுக்கத்தை குறித்தா, ஞானம்னு பேர்ல பொய்யான கொள்கையின் விபரீதத்தை குறித்தா எவர் குற்றச்சாட்டு சொன்னாலும் சொல்லணும். குற்றம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருங்க, அது நான் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை நோக்கும் எதிரி கண்ணின் முன்பில், உன்னை நோக்கும் கண்ணின் முன்பில் கண்மணி போ காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போ காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. சிலுவையில இயேசு என்னென்ன செஞ்சாரு சொல்லுங்க? குலைத்தார். சொல்லுங்க சத்தமா, சகோதரர்கள் சொல்லுங்க. எடுத்தார். சொல்லுங்க. ஆணி அடித்தார். அடுத்து என்ன செஞ்சார்? துரைத்தனங்கள், அதிகாரம், பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ். சாத்தானுடைய சேனையில இது ரெண்டு தான் ரொம்ப தொல்லை கொடுக்கும். மற்றதெல்லாம் கொடுக்காதா? அந்தகார லோகாதிபதி இருக்கு, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனை இருக்கு. இந்த சேனை செயல்பட்டா கெட்ட வார்த்தை காதுல கேட்கும், அசுத்தமா பேச்சு கேட்கும். ஆனா இந்த துரைத்தனம் என்ன பண்ணும்? நம்மளை அப்படியே அமுக்கும், நம்மளை எழுங்க விடாது. துரைத்தனம்னா என்ன? ஒரு ஏரியால அந்த ஆவி ஆளுகை செஞ்சா ஒரு 10 லட்சம் பேரை தனக்கு கீழே இழுத்து வச்சுக்கணும். இந்திய தேசத்துல நிறைய துரைத்தனம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. சொல்றாங்க ஒரு மாவட்டத்துல அதிகாரிகளை கூட அதை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிடுமா. அது என்ன நினைக்குதோ அதை தான் செய்ய வைக்குமா. இயேசு என்ன பண்ணினாரு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். கைதட்டுங்க பார்க்கலாம். புரிந்து கொண்டார்னா என்னங்க? நிர்வாணமாக்கினார். He put them into shame. அப்படியே நிந்தைக்குள்ளாக்கினார், அவமானத்துக்குள்ளாக்கினாரு. துண்டை காணோம், துணியை காணோம்னு ஓடுறா அப்படின்னு சொல்லுவோமே, அத போல பிசாச இயேசு சிலுவையில துரத்தினார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க?
சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. துரைத்தனங்களையோ அதிகாரங்களையோ உரிந்து கொண்டார், வெளியரங்கமான கோலமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கண்காட்சியில சின்ன குட்டி பிள்ளைகள்லாம் போச்சு. அப்ப எல்லா பிள்ளைகளும் பூதம் 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 அப்படின்னு ஒரு இடத்துல போய் பாய்ந்தது. பார்த்தா அங்க எல்லாரையும் ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு பயமுறுத்திக்கு இருந்துச்சு. ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு, 4 வயசு பிள்ளை, இது என்னதான் இருக்குன்னு முகத்தை பிடிச்சு இழுத்துச்சு பாருங்க. அங்க பார்த்தா அதுல ஒரு குட்டி பிள்ளை. கை தட்டுங்க பார்க்கலாம். எதுக்கு இத சொல்றேன்? வெளியரங்கமான கோலமாக்கினார்னா என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, மடங்கடிக்கப்பட்டவன், அவன் பொக்குவாயன். சாத்தான் பொக்குவாயன்றவங்கள கை வைத்துங்க. அவன் பல்ல என்ன செஞ்சிட்டார்? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை கடிக்கலாம் அவன் போட்டிருக்கு. மார்ட்டின் பிரதர் சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்துல. தாத்தா விழுங்கிறது போல அவன் பார்த்தா விழுங்க பாப்பான். ஹல்லேலூயா. ஆனா சொல்லணும், இயேசு உன்னை வெளியரங்கமான கோலமாக்கினார். அப்ப அருமையானவர்களே, நான் கேட்கிறேன், வெற்றி சிறக்கணும்னா என்ன செய்யணும்? பாஸ்டர் சொல்றீங்க, பிரதர் நீங்க சொல்றீங்க, நான் வெற்றி சிறக்கணும்னா என்ன? சிலுவைய தியானிங்க, சிலுவையின் நிழலுக்கு வாங்க, சிலுவையில இயேசு சிந்தின ரத்தம் அந்த சபைக்குள்ள நமக்குன்ற லிஸ்ட்ல வாங்க, சிலுவை பற்றிய உபதேசத்தை படிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன? இயேசு சிலுவையில் செய்து முடித்தது என்ன? அது ஒரு நாணயத்தின் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன? நான் சிலுவையை சுமந்து என்ன செய்யணும் அப்படின்னு வந்துட்டோம்னா, சிலுவை சுமப்பதனா சிந்தையே வீடு சொல்லுவோமா? சிலுவை சுமப்பதனா சிந்தையே நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், உன்னையே வெறுத்துவிட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவைனா என்ன? கிராஸ். மனித விருப்பத்துக்கு தேவ சித்தம் குறுக்கிடுது. சாப்பிடணும் நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் சொல்றார் சாப்பிடாத, உபவாச. அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், இல்ல போகாத, அமர்ந்துரு. அவங்க ஒரு வார்த்தை இப்படி சொல்லிட்டாங்களா, போனை எடுத்து பதிலுக்கு பேசணும்னு நினைக்கிறோம். சிலுவை சொல்லும் பொறுமையா இரு. கெட்ட வார்த்தை பேசிட்டானா அவனை என்னன்னு கேட்கணும். அப்ப சிலுவை சுமக்கிற உபதேசம் சொல்லும் ஆசீர்வதி, துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணு, பகைக்கிறவர்களை ஆசீர்வதி. அல்லேலூயா. உன் எதிராளி பாரு, அவன் வீட்டுல தீ விபத்து வந்துச்சுன்னு உடனே சிலுவை சொல்லும் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவனுக்காக ஜெபம் பண்ணு. எத்தனை பேர் சிலுவையில வர போறீங்க? எத்தனை பேர் சிலுவையில வர போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சிலுவையிலே வந்தா வெற்றி சிறக்க முடியும். இயேசு ஏற்கனவே சிலுவையில சம்பாதித்த வெற்றிய நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்க சிலுவையை எடுத்து
அந்த உபதேசத்தை விசுவாசித்தா போதும். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி பெர்னாடு வாப்பா, அவன் தான் நம்ம பிள்ளை, என்ன சொன்னாலும் கேட்பான். அல்லேலூயா. இங்க பாருங்க, பூட்டி வச்சிருக்கிறேன், பூட்டி வச்சிருக்கேன். இந்த சாவி சிலுவையில ஆண்டவர் எல்லாம் வச்சிருக்கிறார். பெர்னாடு சிலுவையை சுமந்தா நான் இந்த சாவியை பெர்னாடு கையில கொடுக்கிறேன், அதை திறப்பான். இத போல சிலுவையிலே சம்பாதித்த எல்லா வெற்றியும் எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? சிலுவையிலே இயேசு வெற்றி சுமந்தார். நமக்கு எதிரடையாக கட்டளைகளால நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்த இயேசு குலைத்து போட்டார். சிலுவையை பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஆண்டவரே, ஏன் சித்தம் இல்லப்பா, உம் சித்தம் செய்வேன், உம் சித்தம் செய்வேன். நீ ஒப்பு கொடுத்து பாரு, உன் கையில அந்த கீ வரப்போகுது. ஏன் சித்தம் இல்லப்பா, உம் சித்தம், உம்முடைய கைக்குள்ள அடங்குவேன், நான் என் சிலுவையை சுமப்பேன். என் கணவர் பேசின பேச்சுக்கு இன்றைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியே போக போறேன்னு வந்திருக்கிற சகோதரியே, ஆண்டவர் சொல்றார், ஆகார போல் அடங்கிரு. உனக்கு ஆண்டவர் சிலுவையை பற்றிய உபதேசத்தினாலே வெற்றியின் ஆசீர்வாதங்களை திறவுகோல உனக்கு தரப்போறாரு. எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் சிலுவைக்கு வருகிறேன், உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ள வருகிறேன், காயத்தின் வல்லமைக்குள்ள வர்றேன். பாருங்க, சொல்ல சொல்ல வெற்றி வரப்போகுது, வெற்றி வரப்போகுது. எல்லாம் கிளைம் பண்ணுங்க விசுவாசத்தோடு. சிலுவையிலே வெற்றி சிறந்தா, வெற்றி சிறந்தா. சாட்சி சொன்னேனே, பொருத்தனை பண்ணினேனே, இந்த வியாதி நீங்கிருச்சுன்னு மறுபடியும் தலை காட்டுது சொல்ற மகளே, சிலுவைக்கு வா. இன்னைக்கு ஒரு வெற்றி, மறுபடியும் வெற்றி, மறுபடியும் வெற்றி, மறுபடியும் வெற்றி, மறுபடியும் வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, உண்டு. சொல்லுங்க, வெற்றி உண்டு. அபிஷேகம் கடந்து வருது. இன்னைக்குதான் ஒரு பெரிய வெற்றி வரப்போகுது. ஆவியானவர் அபரீதமாய் ஆமே அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பிச்சிட்டார். நுகங்கள் முறிக்கப்படுது, கட்டுகள் முறிக்கப்படுது. பிசாச தர தரன்னு இழுத்தார்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அவன் ஓடிதான் ஆகணும். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். பாபா 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 உரா பாபா, உரா பாபா, உரா பாபா. பரிசுத்தவான்கள் உனக்காக போராட காத்திருக்கிறாங்க, உனக்காக ஜெபிக்க காத்திருக்கிறாங்க. எனக்காக ஜெபிக்கிற பரிசுத்தவான்களே, உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். விசுவாசிகளே நன்றி சொல்றேன். ஒருவருக்கொருவர் போராடும் போது அந்த வெற்றியை உரிமையாக்க முடியும். ஹல்லேலூயா. ரிகாராபாலா சந்தாரா. போராடுங்க, போராடுங்க, போராடுங்க. வெளியரங்கமான கோலமாக்கினார். பிசாசின் வஸ்திரத்தை இயேசு உரிந்தார். சொல்லுங்க, சாத்தானே, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீ மடங்கடிக்கப்பட்டவன், மடங்கடிக்கப்பட்டவன். இயேசு சுமந்து கொண்டார். நான் சுமக்க மாட்டேன், இந்த பாரத்தை சுமக்க மாட்டேன், துக்கத்தை சுமக்க மாட்டேன், பாடுகளை சுமக்க மாட்டேன், தனிமையை சுமக்க மாட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து. நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. சொல்லும் போதே தேவ மகிமை உன் கைய தொடுவதை பார்க்கிறேன், உன் புயத்தை தொடுவதை பார்க்கிறேன், கழுத்தை தொடுவதை பார்க்கிறேன்,
தொண்டையில் இருக்கிற ரண வேதனை, இது கேன்சரோன்னு நினைக்கிற சகோதரி, எல்லோ சாரி, God is healing you. தேவன் உனக்கு அற்புதம் செய்கிறார், செய்கிறார், செய்கிறார். வல்லமை இறங்கி வருது. எஸ், ரிசீவ், 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 ரிசீவ். சிலுவையில் அடைந்த வெற்றி, பாவத்தின் மேல் வெற்றி, சாபத்தின் மேல் வெற்றி. சொல்லுங்க, சொல்லுங்க. வெற்றி வருது, வெற்றி வருது. சகோதரனே, குற்ற உணர்வுல பழைய பாவத்தை சொல்லாத, பழைய கதையை சொல்ல. இயேசு அதெல்லாம் தோண்டி புதைச்சிட்டாரு, ஆழத்துல போட்டுட்டாரு. குற்ற உணர்வை விட்டு வெளியே வா, குற்ற உணர்வை விட்டு வெளியே வா. ஈபா பாபா, ஈபா பாபா, ஈபா பாபா, ஈபாபா. நன்றி, 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 நன்றி. அவர் வெற்றி பவனி செல்லும் போது நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் பயப்படணும்? ஏன் ராஜா முன்ன போறாரு, எங்க ராஜா முன்ன போறீங்க. ஏசப்பா 2016 உங்களுக்கு வெற்றி தான்பா, வெற்றி தான்பா, வெற்றி தான்பா. பிள்ளைகள், பிள்ளைகள் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றியை, வெற்றியை சுதந்திரி, 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 சுதந்திரி. சேர்ல இருக்கிறவங்க சுதந்திரிங்க. வெற்றி உண்டு. அந்தகார வல்லமையை நீ எங்க தலை காட்ட முடியும்? எங்க சபை மக்களை நீ தொட முடியாது. ஓடிதான் ஆகணும். யாதிய ஓடு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து, நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. வியாதியின் மேல எனக்கு வெற்றி வேணுங்கிறவங்க எழும்புங்க பார்க்கலாம். சின்ன ஜெபம் தான் பண்ண போறேன். நான் விசேஷ ஜெபம் பண்ண போறதில்ல. ஏற்கனவே இயேசு வெற்றி சிறந்துட்டார். எல்லா ஊழியர்களும் தயவா முன்னால வாங்க. இவங்க கையை நீட்டி ஜெபிக்க போறாங்க. சொல்லுங்க, இயேசு வெற்றி சிறந்தார். சொல்லுங்க சத்தமா. எல்லா ஊழியர்களும் முன்னால வாங்க. இயேசு வெற்றி சிறந்தார். அவரோட எனக்கு உறவு இருக்கு, இதுல உரிமை இருக்கு. உண்மையாகவே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வியாதியின் மேலே வெற்றியை எடுத்துக்கொண்டு கைதட்டி நல்லா துதிங்க, துதிங்க. Just clap, clap your hands, clap your hands. வெற்றி, 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 வெற்றி. இப்போது அசுத்த ஆவி ஓடுது. அவுட், 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 அவுட். சத்துருவே ஓடு, 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 ஓடு. தலைவேதனை தலையிலிருந்து கால் வரைக்கும், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவ பிள்ளைகளை பயப்படுத்துகிற வியாதியே உனக்கு இடமில்லை, 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 இடமில்லை.
துக்கம், சோர்வு, பாவ போராட்டம் இழுக்குது, அப்படிப்பட்டவங்க எளிமை நில்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ ஜெயம் தர போறாரு. உங்க இருதயத்துல சொன்னாலும் போதும், எலும்பி கூட நிற்க வேண்டாம். எல்லாரும் இப்ப ஜெபம் பண்ணுவோம். சாத்தானி அதிகாரம் எல்லாம் என்னேசு பறித்து கொண்டார். சாத்தானி அதிகாரம் எல்லாம் என்னேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் காலாலே மிதித்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பூரண அபிஷேகம். ஆமென். நதி போல வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓ ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 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 ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை, விடுதலை. முதுகு வலியிலிருந்து, முதுகில் உள்ள கட்டுகளில் இருந்து, கால்களில் உள்ள கட்டுகளில் இருந்து விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்துக்காக எல்லாரும் எவ்வளவு ஆண்டவரை உயர்த்த முடியுமோ சத்தமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. பாஸ்டர் சாலமோன் ஜெபம். எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே, இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை ஆசீர்வாதமா நடத்தி தந்தேரு. தேவ பிள்ளையில கொண்டு வந்தேரு. உங்களோட தாசனை கொண்டு மக்களோடு பேசியிருக்காரு. இயேசு சிலுவையில வெற்றி பெற்றது போல நாங்களும் இந்த உலக யாத்திரையில வெற்றியை பெற்று அவரோடு ஆளுகை செய்ய எங்க சபையார், எங்க ஊழியர்கள், எங்க விசுவாசிகள், வந்திருக்க பொதுமக்கள் எல்லாரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய வியாதிகள், எங்க சோதனைகள் எல்லாத்திலும் ஜெயம் எடுத்தாரு. நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் போது ஜெயம் எடுத்து இயேசுவோடு ஆளுகை செய்ய எங்க சபையார் எல்லாரையும் உங்களுடைய கருத்தில ஒப்புடுத்தி ஜெபிக்கிறேன். ஏரியா தொடர்ந்து எங்க பிள்ளைகளை வழி நடத்தும். உங்களுடைய மேன்மை பற்றி வெளிப்படுத்தும். எல்லா கணமும் உங்களுடைய கருத்தில ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இயேசுவை பார் நண்பா, இயேசுவை பார் நண்பா. கோதுமை மணி போலத்தில் விழுந்து அரித்த இயேசு ராஜனை பார். கோதுமை மணி போலத்தில் விழுந்து அரித்த இயேசு ராஜனை பார். Con